வார்த்தைன்றது பொதுவானது. இப்போ ஆஸ் எ ப்ரீச்சர் நான் வேர்ட் ஆஃப் காடை வச்சு தான் பேசுகிறேன். ப்ராஃபட் வரும்போது அவரும் வேர்ட் ஆஃப் காடை வச்சு தான் பேசுகிறார். ஆனால் வேர்ட் ஆஃப் காட் ப்ரீச்சிங்க்கும் டீச்சிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டீச்சிங் உபதேசம். இயேசு சொல்றார், இந்த உபதேசத்தின் மீது தன் வீட்டை கட்டுகிறவன் எவனோ அவனுடைய அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த உபதேசம் ஒரு கண்மலைக்கு ஒப்புமையா இருக்குது. நேற்று ஈஸ்வரி சொன்ன சாட்சி என்ன பயங்கரமா ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொன்னான்னா, ஏசு நாமன்னா தெரியும், ஆனா இப்பதான் அது நான் என்னன்னு தெரியுதுன்னா. நம்ம இத்தனை நாள் வரைக்குமே ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் ஜெபிச்சோம். ஏசு கிறிஸ்து நாமத்துல தான் பேயை ஓட்டுறதுக்கு முன்னாடி போறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தை வச்சு தான் நம்ம சுகத்தை வாங்கணும். எல்லாம் சொன்னதுக்காக செஞ்சோம். ஆனா இப்போ ஒரு ரெவலேஷனோட செய்றோம். இது என்ன பண்ணிடுச்சுன்னா, அவர்களை கண்மலையின் மீது கட்டினவர்களுக்கு ஒப்புமையாய் மாற்றுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தி எத்தனை நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த டீச்சிங் மூலமாய் அவர்கள் அறிந்து கொண்ட ரெவலேஷனை இடிப்பதற்கு, அதை ஒழிப்பதற்கு ஒரு பிரச்சனைனாலும் ஆகாது.